கர்நாடக சங்கீதத்துல நாம இன்னைக்கு பார்க்க போறது பிருந்தாவன சாரங்கா ராகத்தை பத்தி தான். இந்த ராகம் 21வது மேளகர்த்தா ராகமும் வேதன்னு சொல்லக்கூடிய 4வது சக்கரத்தின் 4வது ராகமுமாகிய ஹரஹர பிரியாவின் ஜன்ய ராகம் தான் இந்த ராகம். இந்த ராகம் ஆரோகணத்துல 5 ஸ்வரங்களும் அவரோகணத்துல 6 ஸ்வரங்களும் இருக்கிறதுனால இது அவுடவ சாடவ ராகம்னு சொல்லப்படுது. இந்த ராகத்தோட அவரோகணத்துல காந்தாரம் ஒழுங்கு மாறி வர்றதுனால இது ஒரு வக்ர ராகம் ஆகும். இந்த ராகம் உடல்ல நேர்மறை ஆற்றல் அளவை அதிகரிக்க உதவுது. மிகவும் மகிழ்ச்சிகரமான ராகம் என்பதனால மன அழுத்தம், கவலை மற்றும் சோர்வை நீக்கி மன அமைதியையும் தருது. அது மட்டுமல்லாம பித்த நோய்களை குணப்படுத்தவும் உதவுதுன்னு இசை சிகிச்சை ஆய்வுகள் சொல்லுது. மேலும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ராகமாக இசை சிகிச்சை வல்லுநர்களால பரிந்துரைக்கப்படுகிற ராகமாகவும் இருக்குது. மன உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி மனதிற்கு ஒரு இதமான உணர்வையும் தருது. இந்த பிருந்தாவன சாரங்கா ராகத்தை காலையில கேட்பது சிறந்த புத்துணர்ச்சியை தருது. முத்துசுவாமி தீட்சிதரின் சௌந்தரராஜம் மற்றும் அகிலாண்டேஸ்வரி, பெரிய சுவாமி தூரன் இயற்றிய கலியுக வரதன் போன்றவை இந்த ராகத்தில் அமைந்த மிகவும் பிரபலமான இசைக்கலவைகள் ஆகும். இந்த பிருந்தாவன சாரங்கா ராகத்துல வந்த சில திரை இசை பாடல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில வந்த படித்தால் மட்டும் போதுமா படத்துல வர பொன்னொன்று கண்டேன் பாடல், இசை புயல் AR ரஹ்மான் இசையில வந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல வர கொஞ்சம் மைனாக்களை பாடல், இசைஞானி இளையராஜா இசையில வந்த பூவிலங்கு படத்துல வர ஆத்தாடி பாவாட காத்தாட பாடல், பிரியங்கா படத்துல வர இந்த ஜில்லா முழுக்க நல்லா தெரியும் பாடல், வீரா படத்துல வர மாடத்திலே கன்னி மாடத்திலே பாடல், விஜய் ஆண்டனி இசையில வந்த டிஷும் படத்துல வர நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே இதே பிருந்தாவன சாரங்கா ராகத்துல அமைந்த பாடல்கள் தான். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.